ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு கொடுக்குது. எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிக்குங்கிறத அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வீடியோ அப்லோடு பண்ணுறோம். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்பதான் ஓட்டத்தை பிடிக்கணும். நீ ஐஸ் வச்சா நான் நின்றுவேனா? நீ பண்ண வேலைக்கு நான் அடிக்காம விட முடியாது. நின்றி என் தப்பு ஒண்ணு இல்ல, நான் சத்தியமா தான் சொல்றேன். யாமட்டி தோட்டத்துல இருந்து தெருக்கு வந்துட்டியா? இங்க வா ஜபா, அவ என்ன வேலை பாத்துர்க்கான்னு நீனே வரட்டுவ தெரியுமா? ஐயோ ஜபாக்க பாக்குறால. ஜபாக்கா நான் அப்படி எந்த வேலையும் பார்க்கல ஜபாக்கா. நீ தெருவுக்கும் தோட்டத்துக்கும் ஓடி ஓடி வரும்போதே எனக்கு தெரியும் நீ ஏதாவது வேலை பார்த்திருப்பேன்னு. உனக்கு அப்படியே குதூகலமா இருக்கு நட்டி. இல்ல ஜவாக்கா, அங்க என்ன தோற அப்பப்ப கண்ணில் பட்டுவான், பயந்து பயந்து கொஞ்சம் போண்டி இருக்கும். இங்க அப்படி இல்ல பத்தியா? சப்பா நீ என்னடி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல ஜவாக்கா. அவ தான் ஒண்ணுமே பண்ணலையாமே. அவ போய் சொல்றா ஜபா, அவ போய் சொல்றா. அம்மா என்ன பையன் கண்ணியா இருக்காமா. இங்க பார், அவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுனா நீனே விரட்டி விரட்டி அடிப்ப. விரட்டி விரட்டி அடிக்கலக்கு நீ என்னடி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல ஜபாக்கா. ஏ தாயே எத்தானடி போய் சொல்றா. எட்டி அவ ரொம்ப போய் சொல்றா. நீ போய் சொல்றம்னாடி. இல்ல ஜபாக்கா. சப்பா இவளும் விட மாட்டா, இவளும் உண்மை சொல்ல மாட்டா. அப்படியே கவர இந்த ரெண்டு ஓடிட்டு இருக்கு. போய் இப்படின்னு சொல்லி அனுப்புனாவ. நான் வந்து தப்பா போச்சு. நீங்க ரெண்டுமே தொட்டு பிடிச்சு ஆடுங்க, நான் கிளம்புறேன். என்ன பார்த்தா தொட்டு பிடிச்சு ஆடுற மாதிரி இருக்குதா? அடி ராணி போய் உள்ள உண்மை சொல்ல மாட்டி. அவ என்ன விட மாட்டாட்டி. பரிமளா கிட்ட நான் சொல்லவே இல்ல. பரிமளா கிட்ட வந்து சொன்னியா? அவகிட்ட என்னடி சொன்ன? அவதான் ஊரே பத்த வச்சிருவாள. அவ ஊர் முழுக்க பத்த வச்சிட்டா. அப்படி என்னடி பண்ண? மாமியாருக்கு தம்பி வந்துட்டு சொல்லிருக்கா. என்னடி சொல்ற? மாமியாருக்கு அதான் சாரனுக்கு தம்பி வந்து ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கா. அது பாக்குறவள ஓட்டத்தை பிடிச்சிருவா. அட்டியா ராணி நின்று சொல்லிட்டா. நான் உனக்கு கோவம் வருதுல, இன்னைக்கு அவளை விடக்கூடாது. அடியா ராணி நின்று சொல்லிட்ட. குசுக்கே ஏய் சே என்ன இங்க சுத்திட்டு இருக்க? இந்த ராணி பை உள்ள பாத்துக்க வேலை இருக்கு பாருங்க. என்னடி இப்பலாம் ரொம்ப குசியா இருக்காளே, என்னத்துக்கு? அந்த குசில நீங்க பார்த்த வேலைதான். அடி நீங்க என்ன அந்த வீட்டுக்கு போவலையாங்க? போவல மெதுவா தான் போவோம். ஓ தனியா வந்து சுகம் கண்டுக்கிட்டியே. பின்ன யாராவது இந்த வரைக்கும் விட்டுட்டு போவாங்களா? பெருமை நாங்க இங்கோடி வச்சுட்டு வரோம். நீங்க அந்த ரோடு கொஞ்சம் பிடிச்சிருங்களே. அவ அப்பமே ரோட்டுக்கு போயிட்டா, நீங்க இன்னும் இங்க தேடி கிடைக்கியா? ரோட்டுக்கு போயிட்டாளா? அவ என்னது ரோட்டு தாண்டி இருப்பாளே. அடியா ராணி கிங்ஸ்லேன், இது சம்பளிங்கம் கோட்டையா? டேய், ஓ சாம்ராஜ்யத்தை அழிச்சு இந்த கோட்டை தரமட்டமாக்கி நீ இருந்த இடமே இல்லாம ஆக்கல. நான் சாமுராயே இல்லடா. உன்னை எவனும் தொட முடியாதுங்க. அகங்காரத்துல தானே சுத்திக்கிட்டு இருக்க. ஓ அகங்காரத்துக்கு ஒரு முடிவு கட்டுற. டேய், உன்னை நான் பிடிச்சு கொடுக்குறேன். கோட்டைங்க பேர்ல நீ உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு நீ என்ன பண்ணாலும் பாப்பா. நான் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும். டேய், உன்னை அழிச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்கல, அழிக்கிறேன்டா இந்த சாமுராய். ஒரு கம்பனாலே முடியாது. அடியா ராணி ஒழுங்கா நின்று. நீ எந்த ஜில்லாக்கு போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுத்தால யார் கடை இருக்கு தெரியுமில்ல? எதுத்தால இருக்குது கிங்ஸன்? ஓ ஊரையே மறக்க வச்சிருக்கான். நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். அப்படியே ஏத்தால தான் கடை. உள்ள போ பாப்போம். ஏய் எதுக்கு? ஏன் என்னால போக முடியாதா? நான் போறேன்டி. இப்போ நானே அங்க தான் போக போறேன். அடியே உள்ள போனா அவ தான் சொல்லிட்டா. என்ன ஊருக்குள்ள காக்கி யூனிஃபார்ம் நிக்குது. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. பொம்மிமா பொம்மிமா முகம் சாட தெரியுது. இங்க வா. என்ன? நீ பொம்மிமா பொண்ணா?
இப்படி கேக்குறீங்க? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியுமே, பொம்மிமா எனக்கு நல்லா தெரியுமே. சின்ன வயசுல என் கூட படிச்சிருக்கா. அந்த முகம் உனக்கு அப்படியே இருக்காதான் கேட்டேன். பொம்மிமா பொண்ணா? ஆமா. எங்க அம்மா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், என் கூட தான் படிச்சா. இப்போ உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ உங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். எங்க அம்மா இல்ல. இல்லையா? அவ தானே செம்பிலிங்கய்யா பொண்ணு. இந்த ரவுடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கானே, அந்த குடும்பம் தானே. அது எப்படி இல்லாம இருப்பா? பூமிமா இப்ப இறந்துட்டாளா? நிஜமாவே பூமிமா இறந்துட்டாளா? இவ்வளவு புத்திசாலியா இருப்பா. கொண்டுட்டானுங்களா? எத்தனை தலைமுறை தான் இந்த குடும்பத்தை பகை நடக்க நான் பாக்குறேன். ராஜா, உன்னை பிடிச்சா எல்லாம் சரியாயிரும். உன்னை விட அந்த பகையும் போயிடும். மோட்டிவ் கொட்டுறேன்டா. நீ என்ன சாதாரணமா எடை போடாத. உன்னை எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அரெஸ்ட் பண்ணி உன்னை காலத்துக்கும் உள்ள தள்ளுறேன்டா. வெறியோட வந்திருக்கேன் வேட்டையாடுறதுக்கு. இந்த பொம்மிமாக்கு தான் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே கணிச்சு சொல்லுவாள. அவசாவே வந்து போச்சு. அவ பெத்த போலி எப்படி விட்டு வச்சிருக்கானுங்க? ஆச்சரியமா தான் இருக்கு. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. போட்டுற மாட்டானுங்க இல்லையா? இன்னத்துக்கு நான் 4 குறிச்சிருக்கணுமே. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டாலே இது. செம்பலிங்க குடும்பத்துல யார் கிடைச்சாலும் போடலான்னு ரெடியா இருக்கானுங்க. இத ரோட்ல விட்டுருக்கானுங்க. என்ன ஊருக்குள்ள போலீஸ்கார நிக்கா? யார் நீங்க? என்னது? என்ன யாருன்னு தானே கேட்டேன். போலீஸ்காரனே மிரட்டுற? ஊருக்குள்ள யாரு புதுசா இருந்தாலும் கேப்போம். மிரட்டு நினைச்சா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஊருக்குள்ள புதுசா நிக்கீங்களா? யாரு? நீங்க யாரு? கேள்வி கேட்கறதுல தெரிஞ்சிருக்க வேண்டாம். உயிர் மேல பயம் இருந்தா கிளம்புங்க. மரட்டல, உண்மை சொன்னேன். என்கிட்ட எல்லாம் குரல வசதி பேசக்கூடாது. ஊருக்குள்ள எவன் வந்தாலும் கேள்வி கேட்போம். சம்பளிங்க வம்சமா? கேள்வி கேட்கறதுல தெரிஞ்சிருக்க வேண்டாம். உங்க குடும்பத்துல ஒருத்தன் கூட மிஞ்ச போறது இல்ல. இதுல ஆணவம் பார்க்கலாம் எங்க குடும்பத்து மேல எவன் கைய வைக்கிறானே. சத்தியமா சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். வேணாலும் பாத்துக்கிட்டே இருங்க. இதுல ஊர்ல எந்த போலீஸ்காரனையும் வைக்கிறது கிடையாது. இவங்களே ராஜா, இவங்களே மந்திரி. போட்டு தள்ள போறானுங்க. எங்க உதவி உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். காமெடி பண்ணாம கிளம்புங்க. அந்த குடும்பத்துக்கு உண்டான திமிரு. உயிர் மேல பயம் தான் நீங்க தப்பிச்சு போங்க. எங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எவன் எப்ப போட்டு தள்ளுவானே தெரியாது. தென்னாவட்ட சுத்திட்டு இருக்கீங்க. சுத்துங்க. அப்போ தெரியும் இந்த போலீஸ்காரனுடைய உதவி. இது வரைக்கும் எந்த போலீஸ்காரனும் எங்க குடும்பத்தை காப்பாத்தல, இனி எதிர்பார்க்கவும் மாட்டோம். எங்க குடும்பத்தை காப்பாத்ததுக்கு கிங்ஸின் இருக்கான். போதும், அவன் ஒருத்தர் எடுத்து எவனாவது ஒருத்தன் வந்து களை இறங்கட்டும். அப்ப பார்க்கலாம். அந்த குடும்பத்தை ஆணு பொண்ணு எல்லாத்துக்கும் திமிரு. அது பொம்மிமா பொண்ணு தானே. அவ பார்க்க கொஞ்சம் சாதுவா தெரியுதாலே. அவளை பிடிச்சா ஈஸியா வேலை முடிஞ்சிருமா? தப்பு கணக்கு போடாதீங்க. வாயிலடிங்க. யார கைக்குள்ள போட போறீங்களா? இசையவா? ஆமா சார், அவதான் இருக்கல ரொம்ப அப்பாவி. அவளை கைக்குள்ள போட்டுக்கங்க சார். நக்கலு. இல்ல சார், அவதான் சார் எங்க வீட்டுல உண்மையில ரொம்ப பெரிய அப்பாவி. நேத்துதான் ஒரு கூட்டத்தையே பொழந்து கட்டிட்டு வந்திருக்கா. சார், எங்க வீட்டுல ரொம்ப அப்பாவி அவதான் சார். நக்கல சொல்றியா உண்மை சொல்றியா? சார், இந்த சிலபி யாரா போய் சொல்றாங்களா சார்? பையவுல கோத்துட்றண்டிதா. சார், இருக்கதுல எங்க வீட்டுல உண்மையிலே அவதான் சார் அப்பாவி. அவ பேச்ச கூட பாத்திருப்பீல. அவளுக்கு எங்கள மாதிரி மெச்சூர்ட்லாம் கிடையாது சார். நீ அந்த குடும்பம் தரப்பண்டாட்டி. சார், நான் தரப்பண்டாட்டி சார். அந்த கிங்ஸின் கையாலே. ஆமா சார். சார், சத்தியமா சொல்லுதேன் சார். சார், இசை உண்மையிலே ரொம்ப அப்பாவி சார். நிஜமா? சார், ஒப்பான சத்தியமா சார். என்கிட்ட எல்லாம் குரல வசத்தாதீங்க. என் புருஷனுக்கு ஒரு சந்தேக புத்தி. பையவுல என்ன வியாவு பாக்கு. அவ்வளவுதான், என்கிட்ட யாராவது பேசினாலே போட்டுரும். இல்ல, இப்ப நான் தானே பேசுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார், நான் நிஜமாவே சொல்றேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு என் புருஷனுக்கு சண்டை. சார், நிஜமாதான் சார் சொல்றேன். எங்க வீட்லயே ரொம்ப அப்பாவி இசைதான் சார். சார், அந்த பிள்ளை சாப்பிட கூட ஒழுங்கா செய்யாது சார்.
வீட்டுல இருக்க எல்லாரும் தாங்கணும். மூளை வளர்ச்சி வேற கொஞ்சம் கம்மி சார். என்னது பொம்மிமா பொண்ணுக்கு மூளை வளைச்சு காமியா? ஏய் காமெடி பண்ணுதேன்னு கேட்க. ஆத்தி பொம்மி மாமா பத்தி தெரிஞ்சிருக்கும் போலுக்க. சார் நான் சீரியஸா தான் சார் சொல்றேன். அவ பொம்மி மாமா பொண்ணுதான், ஆனா வளர்த்து தங்கமாச்சே. தங்கம் பெரியம்மா ஒரு கூறுகட்ட பெரியம்மா, அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல. பின்ன அவிய வளர்த்தா எப்படி இருப்பா? இவ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா? நிஜமாதான் சார் சொல்றேன், அவளுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சிலாம் கம்மி சார். நீங்க வேணாலும் பேசி பாருங்க சார், ஒட்டிக்கு ரெட்டியா தான் பேசுவா. பாவம் சார், கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி சார். வீட்டு ரகசியத்தெல்லாம் யாராவது கேட்டாலே புட்டுன்னு வச்சிருவா. வாயில்லாத பூச்சி, ஒருத்தரை கூட ஏத்து பேச கூட தெரியாது, ஏன் கை கூட வாங்க தெரியாது சார். நிஜமாவா? சார் நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமவா, பொறுப்புள்ள மருமவா, எனக்கு தெரியாதா சார்? இப்ப கூட பாருங்க, மண்டை கலந்து ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கா, நாங்கெல்லாம் வரிசைக்கா பிடிக்க கலைஞ்சிட்டு இருக்கோம் சார். இந்த புள்ள எதுக்கு இவளை பத்தியே அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு? எடி ராணி, எதுக்கு ரோட்ல ஓடிட்டேடா? பாத்தியல்ல, அத சொன்னேன்ல, நான் வீட்டுக்கு மூத்த மருமவா சார், பொறுப்புள்ள மருமவா சார். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரிய வேண்டாமா சார்? சிரிச்ச முகமா இருக்கேன், சொன்னா நம்புங்க சார். ஓகே அப்படிதான் சார், என்னால நம்பணும். என்னால பார்த்தோன்னே எல்லாரும் நம்புவாங்க சார். நீங்க ஒரு ஆள் தான் சார், என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. ஓகே சாரி. பரவாயில்ல சார், அது சிலர் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி சார். ஓகே சார், நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுடாதீங்க சார். அவ கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி, அதை ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க சார். சரி சார், அவ எங்கேயாவது ஓடி இருப்பா, நான் போய் பிடிச்சிட்டு வரேன் சார். எங்களுக்கு தினமும் இதே போலப்பா போச்சு. சரி சார், வீட்டுக்கு மூத்த மருமவனாலே அப்படித்தானே, பொறுப்பு ஏகப்பட்டது. இவ யார சொல்லிக்கிட்டு இருக்கா? தம்பி ஊருக்கு புதுசா? தம்பியா? போலீஸ்காரன். எங்க ஊருக்கு போலீஸ் வரதுலாம் அதிசயம், அதான் கேட்டேன். என்ன ஒரு நாளா 2 நாளா? என்ன இந்த ஊர்ல போலீஸ்காரனை பார்த்தா ஒருத்தருக்கு பயமே இல்ல? எப்படி சார் இருக்கும்? ஆடிக்கு ஒண்ணு அம்மாசிக்கு ஒரு போலீஸ் வரும், அது 2 நாள் கூட தங்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அதான் எங்களுக்குலாம் போலீஸ பார்த்தா பொற்காட்ச பார்த்த மாதிரி, வர்றதும் போறதும். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போச்சே, உண்மையிலே இந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணா? இந்த ராணி பிள்ளைய ரொம்ப பேசாதான்னு கேட்கணும்ல, தான் லூசுன்னு இவரே கண்டுபிடிச்சிட்டான் சார். அப்பெல்லாம் இல்ல சார். இல்லையே, அந்த பொண்ணு சொன்னால மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, மூளைலாம் இருக்கும் சார். சேட்டை தான் கொஞ்சம் அதிகமா பண்ணுவா. ஓ, ஆனா மூளை வளர்ச்சிலாம் உண்டா? மூளை வளர்ச்சி முழுசா இருக்குமான்னு கேட்டா இருக்காது சார். வேண்டாத வேலை ஏதாவது பார்த்து விடுவா. நான் இப்ப அவளதான் பிடிக்க நாங்க வெட்டிட்டு அலைதான் பாத்துக்காங்க. அப்போ உண்மையிலேயே பொம்மிமா பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லையா? ஓ, இந்த முத்த மருமக ஒண்ணு சொன்னா அதெல்லாம் உண்மைதானே? அப்போ சேப்பா சொல்லிருப்பாளோ? ஆமா, அந்த பிள்ளை கொஞ்சம் பொறுப்புள்ள பிள்ளை தான் பாத்துக்காங்க. வீட்லயே கொஞ்சம் பொறுப்புள்ள பிள்ளை அவ மட்டும்தான். ஓ, அப்போ அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் சரிதான். பொறுப்பா இருப்பா, அவதான் மிச்சம் எல்லா பிள்ளையும் பாப்பா. அதான் அந்த 2 ஓடி வந்துட்டு அவங்கள பிடிக்க வந்திருக்கா. ஓகே, ரொம்ப ஆளைய விடாதீங்க, எவன் அது போட்டுற போறான். அப்பெல்லாம் அவன் மேல கை வைக்க முடியாது தம்பி. இவ்வளவு கூட சுத்துறது வீராங்கனை, வீரம் பெத்த புள்ள. பார்க்கதான் பச்சை புள்ள மாதிரியே இருப்பா. பச்சை புள்ள நினைச்சு தப்பு கணக்கு போட்டு விடாதீங்க. பய உள்ளக்கு எங்க மூளை இருக்குன்னே தெரியாது, நான் சுக்க யோசிக்கும். சரி தம்பி, ரொம்ப யோசிக்காம ஊரு போய் சேருங்க. தம்பி, இது பாலாறும் தேனாரும் ஓடுற ஊர் இல்ல, ரத்தாறு ஓடுற பூமி. அடி பாதவதி, உனக்கு ஓடி வரதுக்கு இடமே கிடைக்கல. நான் எங்க ஃபர்ஸ்ட் வந்தேன்? நான் வந்திருக்கேன், நீ எங்க வந்திய? நீ இங்க வந்து வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்த. வார என்னன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனா முத வந்தது நான் இல்லையாக்கும். சப்பா பையோல என்ன ஓட்டம் ஓடுது? ஏன்டி பண்ணைய பட்டி அடிக்கடி ஓடி வந்துருதுல, இதெல்லாம் உங்களுக்கு பிக்னிக் இட மாட்டி? நான் ஓடி வரல பெரியமா, டா இவ தான் ஓடி வந்தா. நீ இங்க வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்த. உன்னை பிடிக்காம வந்தா நீ பின்னாடி வர? மெதுவா வந்தேன், அனாச்சிக்கல ஐஸ் வாங்கி சாப்பிட்டே வந்தேன். சரி வீட்டு வாங்க போங்கட்டி, எனக்கும் வேலை கிடக்கு. சரிம்மா. எடி 7 மூணு அது தட்டி இருந்தா ஏமா? இந்த ராணி அம்மா தான் சொன்னவ, உங்க பேரை ஒரே அழுவ அப்படின்னு. இடம் பிடிக்கலட்டி இந்த பையலுக்கு? என்னமோ தெரியல. எடி இடம் பிடிக்கணும், அவளையாவது அங்க அனுப்பி வைங்கட்டி. அவளை அனுப்பி அங்க வச்சுக்கிட்டு இருக்கிய? அந்த பையன் ராத்திரிலாம் கண்டு அரிச்சு கிடக்கான்னு சொல்லிட்டு கிடந்தா. ஆமாம்மா, அக்கா போச்சுன்னா அக்கா தான் போக மாட்டேங்க. மொத்தம் ஒன்னு சாத்திரம் பார்த்துக்க, ஒழுங்கா அந்த வீட்டுக்கு போக வழிய பாரு. போவ சும்மா கிடங்க, நாங்க போக மாட்டோம். சரிட்டி, இந்த அரமனைக்குள்ள நிறைய காஞ்ச செதில் கிடந்துச்சு, எரிக்கிறதுக்கு சரியா இருக்கும். நிறைய காஞ்ச
கேஸ் எங்க ஒண்ணு ஓடி அவ இன்னிசை இல்ல அவ வீட்டு கேஸ் தீந்துட கூடாதுன்னு இங்கே வந்தா வெண்ணி போடுவா பாத்துக்க இந்த பொட்ட பேரையில மட்டும் பக்கத்துல கெட்டியே கொடுக்க கூடாது அவன் வாக்கப்பட்டதே உங்க கூட இருக்கணும் தான் அப்புறம் என்ன அவன் தூரத்துல போவா நான் இவ்வளவு ரெண்டு தான் போனால்வே ஒருத்தையாவது வீட்டுக்காரல இவரு வெண்ணி போடுது காப்பி போடுது பால் சூடுபடுத்துறது எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடா பாத்துக்க வாசிலே குடும்பம் நடத்துறா பத்தியா கேட்டா பாசம் பா பாத்துக்க நீங்க சொல்ல வேண்டியதானே பெருமை பாசமா இருக்கல நான் உன் வீட்டுல இருந்து இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே கேட்டா சொல்லுவா ஏமா நம்ம வீட்டுல தான் எனக்கு நல்ல தூக்கம் வருது அந்த வீட்டு தூக்கமே வரமாட்டேங்குதுனே குடும்பத்தோட நைட்டு இங்க வந்து கும்மால் அடிக்காவ இவ்வளவு விவரமா இருக்க பத்தியா கரண்ட் பில்லு மிச்சம் பிடிக்க பெரியமா அவ பாசத்துல வரல கரண்ட் பில்லு மிச்சம் பிடிச்சிருக்கா அது கூடவே எனக்கு தெரியாம இருக்குது அங்க போட்ட விடிய விடிய ஃபேனை போடணும் இங்க வந்து அப்படி இல்ல நான் தானே கட்டணும் பசி உள்ள இவ்வளவு நேக்க குடும்பம் எடுத்துறா பத்தியா பின்ன நீ இருக்கிய உள்ள இருக்க அரமனைக்கு போவாதீங்க மேல்டால இருக்க அரமனைக்கு மட்டும் போங்கடி இந்த அரமனை பத்தின மர்மம் மட்டும் நமக்கு வெளியில வரவே வராது இப்ப எப்பவுமே வராது அட்டே சிங்க குட்டிகளா நான் எது சொன்னாலும் சிரிக்க மட்டும் தெரியுது உங்க அம்மாக்கு சேட்டை ரொம்ப அதிகம் தெரியுமா ஆமாமா இப்பெல்லாம் அவளுக்கு வாழ்த்தனை ரொம்ப அதிகம் பாத்துக்க அப்பக்கிட்ட சேரே வந்துக்கோமா அம்மாக்கு அடி கொடுக்கணும் ரொம்ப தான் மாண்டு பிடிச்சா பைய உள்ள நினைப்பாவே இருக்குது ஆளை காணும காலையில எங்க வாரின்னு சொன்னா இன்னத்துக்கு வந்துருப்பாள உங்க அம்மைக்கு வாழ் ஒண்ணுதாண்டா இல்ல ஆனா அவளையும் கேட்டுக்கிட்டு நான் 2 சிங்கக்குட்டியை பத்துட்டேன் பாரு நானும் எனக்கு சிலைய வைக்கலாம்டா ஆமாடா உங்க அம்மையெல்லாம் கெட்டி மேய்க்க மாதிரி எனக்கெல்லாம் சிலையே வைக்கலாம் என்ன சேட்டை உங்க அம்மாவுக்கு ஆனா ரொம்ப நல்லவடா ஆமா நல்ல குணம் பத்துக்க அதான் அவளை எங்கேயுமே விட முடியல இப்போ வந்துருவேன் நான் ஆளையே காணும் ஊருக்குள்ள ஒரு ஆடு வந்திருக்கு அவ்வளவுதானே எப்படா நீ அப்பமேச்சு உள்ளதானே இருக்க அப்படிலாம் நான் கவனிக்காம இருந்தா இன்னத்துக்கு இந்த கோட்டை என் கையில இருந்திருக்கும் அவன் என்ன கைது பண்ணதான் வந்திருக்கான் எப்படி அவனை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கா அவன் இயற்கையே கொஞ்சம் நல்லவன் அதனால விட்டு வச்சிருக்கேன் அவன் நல்ல உன கெட்டவன ஆனா உன்னை பிடிக்க வந்திருக்கான் பிடிக்க மட்டும் இல்ல என்கவுண்டர்ல போட வந்திருக்கான் அவனை என்ன விட்டு வச்சிருக்க நான் ஒரு விஷயத்துல ஆதாயம் இல்லாம எவனையும் விட்டே வைக்க மாட்டேன் அவனும் பழைய கதையெல்லாம் கொஞ்சம் நோண்டி எடுக்கான் என்ன சொல்ற குட்டைய குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும் கலகம் பிறந்தாதான் வலி பிறக்கும் எப்படியும் அவனுக்கு காரியம் வச்சு ஏதாவது ஒரு குட்டைகளை குழப்புவான் அவன் களத்துல குட்டையில நாம தேடிட்டு இருக்க மீன் கூட கிடைக்கலாம் என்னடா சொல்ல வர நாம நமக்கு தெரிஞ்ச எதிரிகளை தோண்டி தோண்டி எடுத்தோம் ஒருவேளை அவன் அறிவுக்கு புதுசா உண்மையிலே ஒளிஞ்சு கிடக்க ஏதாவது ஒரு எதிரிய தோண்டி வெளியில எடுக்கலாம்ல அவன் என் கேச தோண்டி எடுக்கதான் வந்திருக்கான் அதனால எனக்கு எதிரி யாரெல்லாம்னு அவன் நோட்டமிட ஆரம்பிச்சிருக்கான் அதுதான்டா எனக்கு பிளஸ் பாயிண்ட் ஏன் எதிரி எனக்கே தெரியாம இருக்கலாம் ஆனா அவனுக்கு கட்டாயம் தெரிய வாய்ப்பு இருக்கு அவன் தோண்டி எடுப்பான் நாம புடிச்சுக்கலாம் அவன் நமக்காக வேலை பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட வேண்டியதான் இப்பதான் ராணி ஜபா இசை கிட்ட என்கொயரி வச்சான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் இவன் ஒரு இடத்துல கிடைக்கவே மாட்டலடா வேற எங்கடா போவா வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் கிடக்க முடியும் இந்த வயசுல ஓடாம இன்னொரு 40 வயசுல ஓடுவாளா போட்டோம் எங்க போனாலும் என் கண் பாருட்டா எங்கேயும் போக முடியாது பண்ணையப்பட்டிக்கு தான் போயிருக்கா கூட அவங்க அம்மாவும் போயிருக்காங்க பார்த்தேன் பண்ணையப்பட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் பண்ணையப்பட்டிக்கு தான் அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது மட்டும் இல்ல அதான் மாமா இப்போ பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுட்டாரு அதனால இப்ப பொதுமக்கள் நிறைய பேர் அங்க போய் வந்துதான் இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இசை அடிக்கடி உள்ள போறானே இப்படி பண்ணிருப்பாரு எப்படி பண்ணா என்ன ஊர் மக்கள் இப்ப சாதமா உள்ள போயிட்டு வராங்க அதனால எப்பவும் ஆட்கள் நடமாட்டே இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல அவனை கவியில இறக்கிட்டே அப்படி அந்த வந்துட்டே இருக்கான் நான் வந்துட்டான் ஓடியாங்க பக்கத்து ஓடியாங்க அதெல்லாம் இருக்கட்டும் புதுசா வந்திருக்கான் நீ எப்பவுமே ஸ்டேஷன்ல இரு சரிங்கண்ணா இங்க பாரு அவன் என்ன பண்ணுதான் யாவது பண்றாங்கிறது எல்லாத்தையும் கண்காணி அவன் ஒண்ணு சாதாரணமானவெல்லாம் இல்ல நல்லா புத்திசாலி ஓன் புத்திசாலி தன்னை நீ அவன்கிட்ட காட்ட வேண்டாம் அவன் கிட்ட கொஞ்சம் முட்டாள் வரையும் நடந்துக்க அவன் பண்ண போற ஒவ்வொரு செயலையும் நீ கூட இரு அவன் என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க அவனுடைய சின்ன அசைவு கூட நமக்கு தேவை எவ்வளவு தைரியண்டா உங்களைய பிடிக்க வந்திருப்பான் அதான் நீ சூப்பரா காவல் காத்துட்ட அதெல்லாம் விட மாட்டேனே அதெல்லாம் விட மாட்டேன் சரிடா அவன் கூட இருந்து கண்காணி இங்க பாரு அவன் ஏற்கனவே இந்த ஊர்ல இருந்து வந்தான் என்னடா சொல்ற அவன் ஏற்கனவே இந்த ஊர்ல இருந்து வந்தான் அப்புறம் அவன் வெளியூருக்கு செட்டில் இருக்கான் அங்க படிச்சுதான் இங்க வந்திருக்கான் மறுபடி அவன் இப்பதான் ஊருக்குள்ள வந்தான் அதுக்குள்ள அவன் சாதகத்தையும் எடுத்துட்டா ஊருக்குள்ள எவன் வந்தாலும் சரி அத்தனை சாதகம் என் கையில இருக்கும் அவனுக்கு இப்ப 44 வயசு கல்யாணம் முடிச்சான் என்ன காரணமே தெரியாம பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டா அப்புறமா டெல்லியில வேலை பார்த்திருக்கான் இப்போ ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான் கொடுத்தாங்க வாரண்டியா வாங்கிக்கிட்டான் இந்த ஊரை பத்தி அவனுக்கு ஏற்கனவே தெரியும்னால ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கான் சரிடா ஏதாவது பரவாயில்ல பாத்துக்கலாம் நீ அவன் கூட இரு அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் கூட இரு முடிஞ்சா அவங்கள கோட்ரஸ்ல தங்கிரு
எதுக்கு அவனை நம்ம ஊர்ல வைக்கணும்? வந்தோடனே போட்டு தள்ளிட வேண்டியதானே? அவனை அப்படிலாம் போட வேண்டாம். அவன் அந்த அளவுக்கு கெட்டவனா கிடையாது. ஏய், கெட்டவன் கிடையாது. ஆனா அவனை போட வந்திருக்கான். என்ன எப்படினாலும் போட முடியாது. எனக்கு கொஞ்சம் நல்லா அவனுக்கு தெரிய போகுது. இருந்தாலும் நான் விட்டு வச்சிருக்கேன்னா அவனால சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அவன் பழைய கதையெல்லாம் தட்டி எடுக்கட்டும். நமக்கு விட கிடைக்கும். பூமி மசாவுக்கு விட கிடைக்கும். என்னடா சொல்ற? கண்டிப்பா கிடைக்கும். இவன் இந்த மாதிரி கேஸ் நிறைய முடிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் நுணுக்கமா யோசிக்க கூடியவன், ஆழமா போய் யோசிக்க கூடியவன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிப்பான். அவன் நோண்டி எடுப்பான், நாம கண்டுபிடிச்சிடலாம். உட்கார வச்சுட்டு உட்கார்ந்துட்டானுங்க பாரு. டேய், இதுல இருங்க, அப்ப ஒரு சின்ன ஃபைல் பார்க்கணும், பாத்துட்டு வந்துடுறேன். டேய், இதை விட்டு ஊந்துலாம் போகக்கூடாது. அப்போ சொன்னா கேட்கணும். சிரிப்பு வர சிரிப்பா. டேய், இதுலயே இருக்கணும். அப்ப ஒரு சின்ன வேலை தான் இருக்கு, முடிச்சிருவேன். டேய், புள்ள எல்லாம் எடுத்து வச்சிருக்கா? தட்டவா, வாங்கடா, வாங்க, தட்டு வாங்க. சாமான் என்ன தங்க கடையை பார்க்க சொன்னேன். என்னால ஒத்தையில பார்க்க முடியாது. அங்க வயல கடையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். என்னால எப்படி முடியும்? ஆனா மனசுலாம்ல தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனான்டா. 2 நாள் அது வீட்டுக்கே வரலடா. அங்கே குடும்பத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் நினைக்க. இவ்வளவு போயிட்டு இன்னும் வரல. சரி சரி, எல்லாத்தையும் கொண்டாடிட்டு வரட்டும். அது வரைக்கும் நீங்க பாருங்க. என்னால முடியாது. என் பேரப்பிள்ளைல கொண்டு நான் கிளம்புறேன். ஏய், ஏன் மோனங்கடா? இப்பதான் மகனாவத்துக்கு வருது. உன்ன பார்க்க சொல்லி வந்தா போனிட்டு இருக்கேன். போன போட்டா நல்ல பிரார்த்தனை பண்ணுதா. இங்கெல்லாம் வரல, நேரா பண்ணப்பட்டு போயிருக்கா. சரி, நான் அப்படியே உன்னை தூக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு கிளம்புறேன். அவ வீட்டுக்கு வருவா. அவ அங்க வருவா, இல்லைன்னா நான் தோட்டத்துக்கு போவேன். தோட்டத்துக்கு போயிருவியா? என்னால என் பிள்ளை பத்தி இருக்க முடியாது. கூட்டுறதுக்கு வழிய பாருங்க. ஏன் நீ கூப்பிட்டு? அதே அவளுக்கு ரோசம் அதிகம். பொண்ணாட்டி தேவனா நீ போய் கூட்டு வா. நான் கூப்பிட்டா அப்பா கூட இப்ப பார்க்க மாட்டேக்கா. புரட்டி எடுத்துருதா. செமத்தி அடி விடுது பொழுது. இப்பெல்லாம் தாறு மாற அடிப்பா. ஆனா என் பிள்ளை தான் அடிக்கா. அடிச்சுட்டு போறா. நல்ல கண்டா இருக்கும். வேணா நீ அடி எங்க பாரு. அண்ணனும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்க பேரை தூக்கிட்டு போங்க. டேய், வாங்கடா, அப்படியே அம்மா கூட்டிட்டு வீட்டு போலாம். ஓடியாங்க. இவனையும் தூக்கிட்டா போற பண்ணிருப்பட்டிக்கு. அதுக்காக தானே போயிருவேன். கொண்டா. சரி, இந்தா. இசை இசை என்ன இப்பெல்லாம் நான் ரொம்ப பொறுப்புள்ள மர்மோலாவே மாறிட்டேன் பாத்தியா? எப்படி இப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கதா? இப்பெல்லாம் நான் ரொம்ப பொறுப்புள்ள மர்மோலா ஆயிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்ல நான் தான் ரசம் வச்சேன் தெரியுமா? ரசம் நீ வச்சியா? அதுவும் ஸ்பெஷல் ரசம். ரசமே விஷம் தான். இதுல என்னடி ஸ்பெஷல் ரசம்? அதுக்கு பேரு பருப்பு ரசம். சோதிக்காத. நிஜமா அப்படியே கட்டக்காலே நான் பொறுப்புள்ள மர்மோலா ஆயிட்டம்ல. ஏ ஜபாக்கா, நீ ரொம்ப பொறுப்பாயிட்ட. சத்தியமா? கபார், ரசம் வச்சு நான் தான் துவையிலே அரைச்சேன். அதுவும் அம்மில தான் அரைச்சேன். அப்போ இன்னைக்கு நீ மாமாவை சாப்பிட வை பாப்போம். நான் எதுக்கு அவளை சாப்பிட வைக்கணும்னு நான் கேட்க. நான் எதுக்கு சாப்பிட வைக்கணும்னு நான் கேட்க. நீ மாமா பார்க்க போனியா? சீச்சி, எனக்கு அந்த கெட்ட விளக்கம்லாம் கிடையாது. சை, இந்த வேலை யாராவது பண்ணுவாங்களா? புருஷனை யாராவது பார்க்க போவாங்களாட்டி? மாமா ஒண்ணு பார்க்க வந்தாவளா? வழக்கம் போதுதான். உங்க மாமா விரட்ட, நான் ஓட, உங்க மாமா தேடி கண்டுபிடிக்க, நான் மாட்டிக்கிட. அப்புறம் என்ன, ஒரே கிசிங் கிசிங் தான். இப்படி கெட்டதெல்லாம் போடாத. உங்க மாமா கால வந்து கெஞ்சில கட்டு பார்த்தாவ. நான் கொடுக்கலையே. ஏ ஜபாக்கா, நான் கொடுக்கவே இல்லக்கா. ஜம்மா, நீ கொடுக்கவே இல்ல? சத்தியமா, என் மேல சத்தியமா நான் கொடுக்கவே இல்ல. கேட்டு எவ்வளவு கெஞ்சி பார்த்தாவல. ஆப்பிள் கண்ணு, திராட்சை கண்ணு என்னலாமோ புகழ்ந்து பார்த்தாவ. நானும் லேசில மசிய மாட்டேனே. ஓ, நீ மசியவே இல்ல. சத்தியமா சொல்லுதே, இந்த ஊஞ்சல் மேல சத்தியமா சொல்லுதே. அவங்க கூட நீ கண் கட்டிட்டு போனவல. ஆஸ்பத்திரிக்கு வருவியா அப்படின்னு கேட்டவல. நான் போக மாட்டேனே. ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு? ஆஸ்பத்திரியில எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வான்னு கூப்பிட்டாவ. குதூகலமா இருக்கு. நானும் போகலையே, நான் இங்க வந்துட்டேனே. ஒன்ன மாதிரி நினைச்சியோ? நடக்கட்டும் நடக்கட்டும், எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்காத. பாண்டியனுக்கு அடி போட்டிருக்கீ, எனக்கு தெரியாதாங்க. நானும் ஒன்னே மாதிரி தான். அப்பெல்லாம் லேசில மசிதவா கிடையாதுன்னா. அதுக்கு தான் காலையில அங்க போய் ஒரு நச்சுன்னு வாங்கிட்டு வந்தியாங்க. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லையா, நான் ஒண்ணும் வாங்கலையா. ஆமாமா, வழக்கம் போல நீ கிஞ்சி மாமா வெறுப்பத்துன. மாமாக்கு கோவம் வந்துச்சு, நச்சுன்னு கொடுத்தாரு. இதை நாங்க காலங்காலமா நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லையா ஜவாக்கா? இவ மாமாவை தூண்டுறதும், மாமாக்கு கோவம் வரதும், நச்சுன்னு கொடுக்கறதும். எப்பா கொடுக்க அதட்ட அரட்ட கொடுக்க வேண்டியதானே? இல்ல, நீ வேணும்னா மாமாட்ட கேட்க போற. அவரும் கொடுக்க நினைச்சா கொடுக்க வேண்டியதான். அவருக்கு கோவம் வர மாதிரியும், நீ அவரை சீண்டி பாக்குற மாதிரியும், என்ன அப்படி வாங்குற ஒரு சுகம் கிடைக்குமான்னு கேட்க. இல்ல, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க. அதான் நீ காலையில ஒரு நச்சுன்னு வாங்கினியா, கிச்சன் வரைக்கும் கேட்டுச்சு. அப்படி அக்கா இல்ல, எம்மா அப்படின்னு தலைதறிக்க ஓடுனாவா பாக்கணும். இயலக்கா ரூமுக்குள்ளே வரலையே. ஏன்னா நீங்க அதோட நிப்பாட்டலையோ. அப்புறம் நாங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ல, அதான் ஓடிட்டோம். எங்க அக்கா ரொம்ப யாக்கியம் பாரு. என்ன சொல்ற? சாம் அம்மா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அது அந்த வீட்ல இருக்காவ. நம்ம கூட நம்ம வீட்ல தான் இருக்காவ. எங்க அக்காவும் மாமாவும் குடும்பம் நடத்துறாவ. இடியே
பரவாயில்ல. ஆனாலும் தனியா இருந்தாலும் கெத்தா இருக்கேன்ல. பீத்த வேண்டாம். அப்படியே உங்க அபியம்மா பத்தி கொஞ்சம் சொல்லு பாப்பா. இங்க பார். அபியம்மா பத்தி ஏதாவது சொன்ன? அமைச்சே உங்க அபியம்மா தான். இங்க பார். இப்பல சொன்னா அதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன். ஆரம்பிச்சே உங்க அபியம்மா தான். இசை, உங்க அம்மா ஒருவேளை தற்கொலை பண்ணியிருந்தா? என்ன உளறிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், உங்க அம்மாவை யாரும் கொன்னு இருக்கவே முடியாது. உங்க அம்மாவை கொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்க அம்மா எடுத்த இந்த ட்ரைனிங் அப்படியே. உங்க அம்மா வாள் வச்சுக்கும் கத்தி வச்சுக்கும் எவனும் தப்புனதா சரித்திரமே இல்லை. அது மட்டும் இல்லை, உங்க அம்மா ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் தனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னுக்கூட்டியே யோசிச்சு ஒன்னு காப்பாத்திருப்பாங்க. அவங்களையும் அவங்க காப்பாத்திருக்க முடியும். எனக்கு என்னமோ உங்க அம்மா தற்கொலை தான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுதே. நானும் ஏன் இந்த அங்கல யோசிக்கவே இல்ல. ஜெபா சொல்ற மாதிரி தற்கொலையா இருந்தா உண்மைதான். அத்தை அவ்வளவு லேசிலாம் யார் கையாலும் சாவதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க குடும்பத்துல யார் மேலேயும் லேசில கை வைக்க முடியாது. செத்த எல்லாருமே தானா உசுர கொடுத்தவங்களா தான் இருந்திருக்காங்க. அப்படியே பொம்மிமாவும் பின்னாடி நடக்க போத முன்கூட்டியே கணிக்கக்கூடியவங்க. அப்போ ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க இருந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்காக கூட தான் உயிரை தானே கொடுத்துக்கலாமே. ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, ஏதோ நடக்க இருந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஒரு உசுர தேவைப்பட்டிருக்கு. ஒருவேளை பொம்மிமா உயிர் போகலன்னா வேற யார் உயிரோ முக்கியமான உயிரோ ஏதோ போக வேண்டியது இருந்திருக்கு. அவங்களுக்காக இவங்க உயிர் கொடுத்துருக்கணும். நான் இந்த பாண்டத்துல யோசிக்கவே இல்லை. அப்படி ரொம்ப முக்கியமானவங்க யாரு, யாருக்காக உயிரை கொடுத்துருக்கணும்? ஒருவேளை தற்கொலையாவே இருக்கலாமோ? தற்கொலையா இருந்தா அந்த உயிரை அவங்க யாருக்காக கொடுத்துருக்கணும்? அவங்க காப்பாத்துறது யாரு? புள்ளைய கூட ரெண்டாவது யோசிச்சிருக்காங்க. புள்ளைக்கும் மேல யோசிச்சிருக்காங்கன்னா யாருக்காக அந்த உயிரை கொடுத்தாங்க? முதைய புள்ளைய காப்பாத்து நினைச்சிருந்தா முதைய பாதுகாப்பா இசை ஏதாவது பண்ணிருக்கலாம். அவங்க அதெல்லாம் பண்ணல. அவங்க திடீர்னு எடுத்த முடிவு. புள்ளைய கூட யோசிக்கல. அதுக்கப்புறம் தான் புள்ளைய காப்பாத்தணும்னு தோணிருக்கு. கொலையா தற்கொலையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? இல்ல இசை, உங்க அம்மா ஏன் தற்கொலை பண்ணிருக்க கூடாது? ஏன்னா ஜான் மாமாவை பார்க்க வர இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சந்தோஷமா தான் போனை போட்டு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஏதோ ஒரு மிரட்டல் வந்திருக்கணும், இல்ல யாரையா காப்பாத்த நினைச்சிருக்கணும். அதனால அவங்க ரூட்டை மாத்திருக்காங்க. பாரு, உங்க அம்மா ரொம்ப புத்திசாலி. தான் கார் எங்க போகுதுன்னு கூடவா தெரியாதே. இன்னொன்னு அந்த காரை ஓட்டுனது நல்ல ஒரு விசுவாசி. தெரிஞ்சேதான் எல்லாம் நடந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்தது, யாருக்காக நடந்தது, அதுதான் இங்க சந்தேகமா இருக்கே. நீ எதை வச்சு இப்படி டக்குன்னு கணிச்ச? இல்ல, நான் ரேச்சல் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே என் மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ சில வசனங்களை சொல்றா, சில வார்த்தைகளை சொல்றா. அது தற்கொலை எண்ணத்தை தான் குறிக்குது. நான் சில டிக்ஷனரியெல்லாம் எடுத்து பார்த்தேன். அவ சொல்ற கோட்வேர்டெல்லாம் தற்கொலையை குறிக்குது. இது ஆவிகளின் வார்த்தை. ஆவிகளுக்குன்னு சில நம்பர்கள் இருக்கு. அந்த நம்பர்கள் படி இவ சொல்ற நம்பரே தற்கொலையை குறிக்கி. இங்க பாரு, அவ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. அவ ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். சரி, அவ மனநலம் பாதிக்கப்பட்டதாவே இருக்கட்டும். ஆனா அவ சொல்ற அத்தனை நம்பரு வார்த்தை எல்லாம் நாம இருக்கமே தோர்த்து விடும். அது அந்த ராணி ஒரு புக் எடுத்தால. ஆமா, அதுலதான் இருந்ததே. நான் தற்செயலா புரட்டி பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ரேச்சல் சொன்ன அத்தனை வார்த்தையும் இருக்குது, அத்தனை நம்பரும் இருக்குது. சரி, அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலான்னு பார்த்தா அவ சொல்றது எல்லாமே பயங்கரமான வார்த்தையா இருக்கே. தானா வந்து உயிர் பலி கொடுக்கறதே, தற்கொலை செய்ய விருப்பம் இல்லாம தற்கொலைக்கு தூண்டுறதே. எங்க அம்மாக்கு உடல் பலம் மட்டும் இல்ல, மனபலமும் அதிகம். அவ்வளவு லேசில எங்க அம்மா யாரும் மைண்ட் வாஷ் பண்ண முடியாது. ஆனா உங்க அம்மா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தெரியும்ல. ரேச்சலா? ரேச்சல் எங்க இருக்கா? இங்க பாரு, ரேச்சலுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவ ஏதாவது உளறிட்டு இருக்கலாம். அவ சொல்றது அந்த புக்ல இருக்கிறது ஒண்ணுன்னு நீ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ என்ன ஒரு வார்த்தை சொன்னா? நானும் தான் கேட்டேன். அவ எத்தனை வார்த்தை சொன்னா? நேத்து தானே மதுரை போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படின்னா இசை என்கிட்ட போய் சொல்லியிருக்கா. நேத்து அவ தோட்டத்துல இல்ல. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், எங்க போனேன்னு. தோட்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டா. மதுரைக்கு போயிருக்கா. சரி, உனக்கு சந்தேகம் வந்தா இப்பமே நம்ம மதுரைக்கு போலாம். இங்கேருந்து மதுரை 4 மணி நேரம். அதே நம்ம ஃபிளைட்ல போனா 1.5 மணி நேரத்துல போயிடலாம். தூத்துக்குடிக்கு இப்ப 3/4 மணி நேரத்துல போறோம். அங்க இருந்து மதுரைக்கு 1/2 மணி நேரம் தான் போறோம். போய்
அவளை பாக்குறோம். நீ சொன்ன மாதிரி வார்த்தை நம்பி சொன்னான்னு வச்சுக்கையன், நான் நம்புறேன். நம்பணும். அவ சொல்ற நம்பலாம் குறிச்சு வச்சுக்க, அவ பேசுற வார்த்தையெல்லாம் குறிச்சு வச்சுக்க, அப்ப தெரியும் உனக்கு நான் சொல்றதுலாம் உண்மைன்னு. நான் நைட்டு கூட தூங்காம யோசிச்சு வச்சேன் தெரியுமா? இசை 11 மணிக்கு ஃப்ளைட், அதை விட்டா 3 மணிக்கு தான். இப்போ போனா சரியா இருக்கும். 10 மணி 3/4 மணி நேரம். சரி இரு, நான் போன்ல டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சீக்கிரம் புக் பண்ண, நேரம் ஆகுது. சரி ராணி, நீ வீட்டுக்கு போ. பார், நீங்க பாட்டு என்ன விட்டுட்டு பேதிய, என்னால வீட்டை சமாளிக்க முடியல. என்னைக்காவது நான் காட்டி கொடுத்துறேன். அதோட நான் கூட வரதான் உங்களுக்கு சேஃப்டி. 3 டிக்கெட்டா போடுங்க. ஒருவேளை தேடி வந்தவனா நான் இருந்தாதான் மாட்டீங்க, நான் இல்லதான் மாட்ட மாட்டீங்க. 3 டிக்கெட்டா போடுங்க, நானும் வரேன். சரி 3 டிக்கெட்டா போடு. பார், ஒருவேளை நம்மளால 2 மணி நேரத்துல திரும்பி வரலன்னா என்ன சொல்லி சமாளிக்கணும்? சினிமாவுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் நீனே பண்ணு. நம்ம தியேட்டர்ல இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் ரெடி பண்ணி வச்சிரு. வந்து ரெடி பண்ண முடியாது, சீக்கிரம். சரி, இன்னும் 3/4 நேரத்துல போகணும். சீக்கிரம் வாங்க. ஊரே கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என் கண்ட்ரோல்குள்ள வரல. உன் காமெடியை ரசிக்கிற ஊர் இது இல்ல. ஹேய், காமெடியா? போக போக தெரியும். இந்த ஊர்ல இருந்து உன்னை நான் எப்படி வெளியில கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. உள்ளுக்குள்ள தானே உன் ஆட்டம், வெளியில உன் பாச்சா பழிக்காதுல்ல. தப்பு கணக்கு போட்டு உசுரம் மாத்திட்டு போயிடாத. தெரியும்டா, உன் கோட்டைக்குள்ள வரும்போதே என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்க. பார்க்கலாம் போற உசுறு வா உசுரா யா உசுரானு. என் மண்ணுல என் கோட்டையில எண்ணியே நீ மாட்டிக்கிட்டு இருக்க. இன்னும் உன் தலை பூமியில விழாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். டேய், நீ போட்ட பிச்சில ஒண்ணு யா உசுறு வாழ வேண்டாம். இறக்கப்பட்டுல விடல, காரியத்துக்காக. இந்த கிங்ஸ் என்னைக்குமே ஆதாயம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஆதாயம் இல்லைன்னு வச்சுக்க, எதையுமே பண்ண மாட்டான். இப்ப ஆதாயம் இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு உன் வீட்டுக்கு தகவல் போயிருக்கும். வீணாக வந்து உசுரை கொடுத்த சாமுராய். உடலில் அடையாளங்கள் தெரியவில்லை, இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிருக்கோம் இது சாமுராய்னு. டேய், என்ன மிரட்டுதேன்னு கேட்க? டேய், நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு மட்டும் ஆதாயம் தேவைப்படலன்னு வச்சுக்கயா, சத்தியமா இதுதான் நடந்திருக்கும். உன்னால என்ன பத்தின ஆதாரம் எவ்வளவு எடுக்க முடியுமோ எடு, நானே வந்து சரணடைகிறேன். சரணடைய வைப்ப எடு.